நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றுக்கள் அண்டையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ரட்சிப்பின் ஊற்றுக்கள் அண்டையில் வந்து மொண்டு கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறதே ரட்சிப்பின் ஊற்றுக்கள். நீங்கள் நீர்க்கால்களின் ஓரம், பரிசுத்த ஆவியானவர் என்னும் நீர்க்கால்களின் ஓரத்தில் நீங்கள் நடப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி நீங்க நடப்பட்டு இருக்கிறதுனால தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களால் ஜெபக்கனியை கொடுக்க முடியும், ஆராதனை கனியை கொடுக்க முடியும், துதிக்கனியை கொடுக்க முடியும், வரங்களின் கனியை கொடுக்க முடியும், வல்லமையின் கனியை கொடுக்க முடியும், அபிஷேகத்தின் கனியை கொடுக்க முடியும், மகிமையின் கனியை கொடுக்க முடியும். எல்லா கனிகளும் உங்களுக்குள் நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த கனிகளை இந்த காலத்தில் நீங்க பார்க்க போறீங்க. இந்த சீசன்ல அந்த கனிகளை நீங்க பார்க்க போறீங்க. யோசேப்பு அவன் நீர் ஊற்றுக்கள் அண்டையில இருக்கக்கூடிய கனிதரும் செடி, அதன் கொடிகள் என்ன பண்ணுது? சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. எங்க இருக்கிற கனிதரும் செடி? டிச்சி ஓரத்துல இருக்கிற செடி இல்ல, ரோட்டோரத்துல இருக்கிற செடி இல்ல, மேட்டாங்காட்டுல இருக்கிற செடி இல்ல, அது நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யோசேப்பே நீ நீரூற்றண்டையில இருக்கக்கூடிய கனிதரும் செடியாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நான் நீர்ப்பாய்ச்சலான இடத்தில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், நானே கனி தருவே, நாள்தோறும் நீர்ப்பாய்ச்சுவே, நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய், வற்றாத நீரூற்று போலிரு, கரங்களை தட்டி, தோட்டத்தை போலிருப்பே. பாருங்க, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. நீரூற்றண்டையில இருக்கக்கூடிய செடி என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்க? அது கனி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றுக்கள் அண்டையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ரட்சிப்பின் ஊற்றுக்கள் அண்டையில் வந்து மொண்டு கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிறதே ரட்சிப்பின் ஊற்றுக்கள். கேரளால எல்லாம் சொல்லுவாங்க, ஆறு பாஞ்சுகிட்டு இருக்கோம், ஆத்துக்கு இந்த பக்கத்துல என்ன இருக்குங்க? அவங்களோட வீடு இருக்கும். இங்க இருந்து நேரா போய் ஒரு தூண்டில் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க? அங்க மீனை பிடிப்பாங்க. மீனை பிடிச்சு கொண்டு வந்து இங்க என்ன பண்ணிடுவாங்க? வறுத்து சாப்பிட்டுருவாங்க. ஹல்லேலூயா. மீன் அவங்க வளர்த்தாங்களா? இலவசமாய், இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டே, இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டே, ஐயா நீதிமானாக்கி விட்டே, நீதிமானாக்கி விட்டே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. கரங்களை தட்டி வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யோசேப்பு கனிதரும் செடி. இப்போ அவன் என்ன செய்கிறான்? நீரூற்றுக்கள் அண்டையில் நடப்பட்டிருக்கக்கூடிய கனிதரும் செடியாய் இருக்கிறான். நீங்க எங்க நடப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா, நீரூற்றுக்கள் அண்டையில் நடப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் அப்படி வாய்க்கிறது? அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இதையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். கரங்களை தட்டி. அவன் எங்க நடப்பட்டிருக்கிறான்? நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டிருக்கிறான். நீங்கள் நீர்க்கால்களின் ஓரம், பரிசுத்த ஆவியானவர் என்னும் நீர்க்கால்களின் ஓரத்தில் நீங்கள் நடப்பட்டிருக்கிறீர்கள்.
அப்படி நீங்க நடப்பட்டு இருக்கிறதுனால தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களால் ஜெபக்கனியை கொடுக்க முடியும், ஆராதனை கனியை கொடுக்க முடியும், துதிக்கனியை கொடுக்க முடியும், வரங்களின் கனியை கொடுக்க முடியும், வல்லமையின் கனியை கொடுக்க முடியும், அபிஷேகத்தின் கனியை கொடுக்க முடியும், மகிமையின் கனியை கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கனிகளும் உங்களுக்குள் நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த கனிகளை இந்த காலத்தில் நீங்க பார்க்க போறீங்க. இந்த சீசன்ல அந்த கனிகளை நீங்க பார்க்க போறீங்க. யோசேப்பு அவன் நீர் ஊற்றுக்கள் அண்டையில இருக்கக்கூடிய கடிதரும் செடி, அதன் கொடிகள் என்ன பண்ணுது? சுவரின் மேல் படரும். அதன் கொடிகள் என்ன ஆகுதுங்க? சுவரின் மேல் படரும். அந்த கொடிகள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கொடிகள் எல்லாம், அதனுடைய பிரான்சஸ் எல்லாம், அது தன்னுடைய பிடிப்புக்காக சுவர்களை பிடித்து கொண்டு படர ஆரம்பிக்கிறது. நீங்க கர்த்தரை பிடித்து கொண்டு நீங்கள் படர ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா அவர்தான் உங்களுக்கு மதிலாய் இருக்கிறார், அவர்தான் உங்களுக்கு அலங்கமாய் இருக்கிறார், அவர்தான் உங்களுக்கு கோட்டையாய் இருக்கிறார், அவர்தான் உங்களுக்கு பலத்த துருகமாய் இருக்கிறார். அப்போ அந்த அலங்கத்தை பிடித்துக் கொண்டு, அந்த சுவரை பிடித்துக் கொண்டு நீங்கள் படர ஆரம்பிக்கிறீர்கள். அல்லேலூயா. 23ஆம் வசனம் பாருங்க. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். பாருங்க, வில் வீரர், யுத்தத்தில் பழகினவர்கள், அவனுடைய சகோதரர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறவர்கள், காடுகளில் கொண்டு போய் மேய்க்கிற போது மிருகங்கள் வந்து அடிக்க வந்துச்சுன்னா அதை காக்கிறதற்காக வில்களை பயன்படுத்துகிறவர்கள், அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? யோசேப்பை மனமடிவாக்கினார்கள். மனமடிவாக்கி அவன் மேல எய்து வில்ல, அங்க மிருகங்கள் மேல எய்யறதுக்கு பதிலா, துஷ்ட விலங்குகள் மேல வில்ல எய்யறதுக்கு பதிலா அவங்க என்ன செய்தாங்க? இவன் மேல அம்புகளை எய்தார்கள், அவனை பகைத்தார்கள். சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். யோசேப்பே, நீ கனிதரும் திராட்சை செடியாய் இருப்பாயானால் உனக்குள்ளிருந்து கனி வெளிப்பட போகிறது. அப்படின்னா உலகம் உன்னை பகைக்கும், சகோதரர்கள் பகைப்பார்கள், சொந்த பந்தங்கள் பகைப்பார்கள். இந்த சூழ்நிலையை கடந்து ஒரு கிறிஸ்தவன் வரல அப்படின்னா அவன் உலகத்தோட ஒண்ணு மண்ணா கிடக்கிறான்னு அர்த்தம். உலகத்துக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்லாம கிடக்கிறான்னு அர்த்தம். எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். மத்தேயுவின் புத்தகம் 10:22 வாசிக்கலாமா? என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம், கிறிஸ்து என்னும் அந்த கண்மலையாகிய கிறிஸ்து என்னும் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனால் முடிவு பரியந்தமும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பாடுகள் இல்லாத வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகளுக்கு மத்தியில வைராக்கியமாய் கிறிஸ்துவுக்காக வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்ட தேவன். அல்லேலூயா. கிறிஸ்து சொல்றாரு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கடன் பிரச்சனை ஒரு உபத்திரவம் சொல்லாதீங்க, வியாதி ஒரு உபத்திரவம் சொல்லாதீங்க, அதெல்லாம் உபத்திரவம் அல்ல. நீங்க கிறிஸ்துவுக்காக எழும்பி நின்று, அதனால சொந்த பந்தம் உங்களை பழிக்குதா, சொந்த பந்தம் உங்களை ஒதுக்குதா, நீங்க கிறிஸ்துவுக்காக எழும்பி நின்று ஊழியம் செய்து நீங்க போகிற இடங்கள்ல எல்லாம் அடி வாங்குறீங்களா? அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்பட்டாலும் முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். ஆண்டவருக்குள்ள முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. ஏன்னா செடியானது என்ன பண்ணி இருக்குதுங்க? கொடியை தாங்கி கொண்டிருக்கிறது. கொடியானது செடியோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள்.
இது இருந்தா போதும். ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீங்க, ஆண்டவரே ஏன் என்ன மறந்தீங்க, ஆண்டவரே எனக்கு எதுக்கு இந்த சூழ்நிலை, எதனால நான் இப்படி இருக்கிறேன், இதெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே நான் உம்மோடு கூட இணைந்திருக்கிறேன். கொடியோடு கூட செடியோடு கூட இணைந்திருக்கிற கொடியாகிய நான் உம்மிலிருந்து நான் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன், வாழ்வதற்கான வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறேன், வாழ்வதற்கான கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறேன், வாழ்வதற்கான தயவை பெற்றுக் கொள்ளுகிறேன், வாழ்வில் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன், சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன், செழிப்பை பெற்றுக் கொள்ளுகிறேன். வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எனக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறேன், உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடிக்கிறேன். ஹல்லேலூயா. மத்தேயு 24:9 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்க யாருமே சொல்ல முடியாது, நான் இயேசுவுக்காக நின்று உபத்திரவம் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது. நாம் பட்டுக்கொண்டிருக்கிற உபத்திரவங்கள் இயேசுவுக்காக நின்று படுகிற உபத்திரவம் அல்ல. நம்முடைய ஞான குறைவினாலையும் பிசாசுக்கு கதவை திறந்து கொடுத்து இடம் கொடுத்ததுனாலையும் வருகிற உபத்திரவங்களை தான் நம்ம வாழ்க்கையில நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது அங்க வருகிற அவமானங்கள், அங்க வருகிற நிந்தைகள், அப்படி வருகிற போது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்யக்கூட துணியலாம், நம்மை கொலை செய்யக்கூட துணியலாம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்பட்டாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் அவனை மனமடிவாக்கினார்கள், அவனை குழிக்குள்ள கொண்டு போய் போட்டார்கள். அவன் போர்த்திபார் வீட்டுல கொண்டு போய் அவன் விடப்பட்டான், அங்கு அடிமையாய் விற்கப்பட்டான், போர்த்திபார் மனைவியினாலே நெருக்கப்பட்டான், குற்றம் சாட்டப்பட்டான், சிறைச்சாலைக்கு கடந்து போனான். ஆனால் தேவனோடு அந்த செடியோடு இணைந்திருந்த கொடியாய் இருந்ததான அந்த யோசேப்பு தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருந்ததனால அவன் என்ன செய்தாங்க, எல்லாரும் பகைத்தாலும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். இப்போ என்ன நடந்ததுன்னு பாருங்க. வில் வீரர் எல்லாரும் அவனை மனமடிவாக்குனாங்க. ஆனா 24ஆம் வசனத்துல ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, ஆனாலும் யோசேப்பினுடைய வில் உறுதியாய் நின்றது. உங்க வில் உறுதியாய் நிற்கட்டும். யோசேப்பே, உன்னுடைய வில் இந்த நாள்ல உறுதியாய் நிற்கட்டும். ஆடு மேய்க்கிறவன் கண்டிப்பா அவன் கூட என்ன கொண்டு போவான், அவனோட ஒரு கோலை கொண்டு போவான். அந்த நாட்கள்ல கவன், அந்த கவன் கற்களை வைக்கக்கூடிய பை, இதை கொண்டு போவார்கள். கூட பட்டயத்தை கொண்டு போவார்கள். அந்த மிருகங்கள் வருகிற போது அதன் வாய்க்கு, சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தன்னுடைய ஆட்டு மந்தையை காப்பதற்காக ஆயுததாரிகளாக புறப்பட்டு போவார்கள், ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போவார்கள். ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது. வில் அப்படிங்கிறது யுத்த ஆயுதம். வில் இருந்தா தான் துஷ்ட மிருகங்களிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். அடப்பமும் கல்லும் இருந்தா தான் தாவீது மிருகங்களிடத்திலிருந்து தன் ஆட்டு மந்தையை காத்த மாதிரி நீங்க காத்துக்கொள்ள முடியும். உங்களிடத்தில் கர்த்தர் யுத்த ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நாங்க ஒரு இடத்தை வாங்கி சபையை கட்டுகிறதற்கு தீர்மானித்து அதற்காக நாங்க ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் அந்த பில்டிங் ஃபண்ட்ல சேர்க்கப்படும். நீங்க கொடுக்கிற காணிக்கைகளை கொண்டு நாங்கள் கர்த்தருக்கென்று மிகப்பெரிய ராஜ மாளிகையை கட்டப்போகிறோம். எங்களுடைய தரிசனத்திற்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் அதை செய்ய
தீர்மானித்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், இதர காணிக்கைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சிலர் விதைத்து கொண்டும் இருக்கிறார்கள். அந்த விதைக்கிற பிள்ளைகளுக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தினத்தில் நான் எதையெல்லாம் பிரசங்கித்தேனோ, எந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொன்னேனோ, அவை அத்தனையும் கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக. இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தில் விதைக்கிறவர்கள் யோசேப்பை போல் கனிதரும் செடிகளாக எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.